1 செப்டம்பர் 2026 பொதுக்காலம் 22ஆம் வார செவ்வாய். நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சியுமக்கு. அதிகாரம் 4, இறை வசனங்கள் 31 37 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள கப்பர்நாகும் ஊருக்கு சென்று ஓய்வு நாள்களில் மக்களுக்கு கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். என்னவர் அதிகாரத்தோடு கற்பித்தார். தொழுகை கூடத்தில் தீய ஆவியான பேய் பிடித்தவர் ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த பேய், ஐயோ நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கே என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று உரத்த குரலில் கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது பேய் பிடித்தவரை அவர்கள் நடுவே விழ செய்து அவருக்கு ஒரு தீங்கும் இழைக்காமல் பேய் அவரை விட்டு வெளியேறிற்று. எல்லோரும் திகைப்படைந்து, எப்படி பேசுகிறார் பாருங்கள், அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீய ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவையும் போய்விடுகின்றனவே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டனர். அவரை பற்றி பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைய நாள் இறைவன் அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிக்கும்படியாகும். இன்றைய நாளில் நாம் தூய கில்ஸ் அவருடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றோம். இவர் 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கிறிஸ்துவ துறவியும் உடல் ஊனமுற்றோர், ஏழைகள் மற்றும் மாற்று திறனாளிகளுடைய பாதுகாவலரும் ஆவார். கிரீஸின் ஏதென்ஸ் நகரில் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்த இவர் தன் சொத்துக்கள் அனைத்தையும் ஏழைகளுக்கு தானமாக வழங்கிவிட்டு ஆன்மீக அமைதியை தேடி பிரான்ஸ் நாட்டின் அடர்ந்த காட்டு பகுதிக்கு சென்று ஒரு குகையில் துறவியாக வாழத் தொடங்கினார். அங்கு கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு பெண் மான் இவருக்கு பால் கொடுத்து பசியை போக்கியதாகவும், ஒரு நாள் வேட்டைக்காரன் அந்த மானை துரத்தி வந்தபொழுது எய்த அம்பு தவறலாக பாய்ந்து கில்ஸின் காலில் காயம்பட்டு அவர் முடங்கியதாகவும் வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. இவரதுடைய புனிதத்துவத்தை கண்டு வியந்த உள்ளூர் மன்னன் அவர் வாழ்ந்த இடத்திலேயே ஒரு மடாலயத்தை கட்டி கொடுக்க கில்ஸ் அதன் முதல் தலைவராக பொறுப்பேற்று தனது இறுதி நாட்களை கழித்தார். கத்தோலிக்க மதத்தினுடைய 14 உதவியாளர்கள் தியாகியாகிய இறக்காமல் இயற்கை மரணமடைந்த ஒரே புனிதரான இவருடைய நினைவாக ஸ்காட்லாந்தில் புகழ்பெற்ற செயின்ட் கில்ஸ் கத்தீட்ரல் என்று ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது. இன்றைய நாளில் இவருடைய பரிந்துரையோடு நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவனிடத்தில் நாம் சமர்ப்பிப்போம். இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக இறைவன் நம் அனைவரையும் ஒரு அன்பான வாழ்க்கைக்கு கொண்டு செல்கிறார். அவர் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு அதிகாரி அல்லது தலைவருடைய வார்த்தைக்கு இருக்கும் மதிப்பை நாம் அறிவோம். ஒரு நாட்டினுடைய பிரதமரோ நீதிபதியோ கட்டளையிட்டால் அதற்கு பின்னால் முழு சட்டத்தினுடைய அதிகாரமும் இருக்கும். ஆனால் மனிதர்களுடைய இந்த அதிகாரங்கள் அனைத்துமே ஒரு எல்லைக்கு உட்பட்டது. இன்றைய நற்செய்தி மனித எல்லைகளை கடந்த இந்த உலகத்தையே நடுங்க வைக்கின்ற மாபெரும் தெய்வீக அதிகாரத்தை கொண்ட ஒரு வார்த்தையை அது அறிமுகப்படுத்துகிறது. அதுதான் நம் ஆண்டு இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை. நாசரேத்து ஊரில் சொந்த மக்களாக நிராகரிக்கப்பட்ட பிறகு இயேசு கப்பர்நாகுமுக்கு வருகிறார். அங்கு அவர் போதித்த பொழுது மக்கள் வெறும் அவரது பேச்சை மட்டும் கேட்டு ரசிக்கவில்லை, மாறாக அவருடைய வார்த்தையில் இருந்த அதிகாரத்தை கண்டு வியப்பில் ஆழ்கிறார்கள். அக்காலத்து மறைநூறு அறிஞர்கள் பழைய சட்டங்களையும் முந்தைய போதகருடைய கருத்துக்களையும் மேற்கோள் காட்டித்தான் போதிப்பார்கள். ஆனால் இயேசு எந்த மனிதனுடைய பெயரையும் பயன்படுத்தவில்லை. அவரே வார்த்தையான கடவுள் என்பதால் அவரது போதனை நேரடியாக மக்களுடைய இதயங்களை தொட்டது. அவர்களும் ஒரு புதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. தொழுகை கூடத்தில் அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு மனிதன் இருந்தான். அந்த பேய் இயேசுவை நோக்கி, நாசரேத்து இயேசுவுக்கு என்னங்க வேலை என்று குறிப்பிடுவதை நாம் வாசிக்க கேட்டோம். தீய ஆவிகளுக்கு இயேசு யார் என்று தெரிந்திருக்கிறது. அது கூறுகிறது, நீர் யார் எனக்கு தெரியும், நீர் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர் என்று. அந்த பேயில் விசுவாசம் இல்லை, ஒரு அறிவாற்றல் தான் இருக்கிறது.
இயேசு அந்த பேயை விவாதம் செய்யாமல் வாயை மூடு, அவரை விட்டு வெளியே போ என்று அதிகாரத்தோடு கட்டளையிடுகிறார். அந்த அசுத்த ஆவியும் மனிதனை விட்டு கீழே தள்ளிவிட்டு எந்த ஒரு தீங்கும் செய்யாமல் வெளியேறுகிறது. இயேசுடைய வார்த்தை வெறும் சத்தம் அங்கு இல்லை, செயல்படுகின்ற ஆற்றல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுடைய வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கையில் முதலிடத்தை அளிக்க வேண்டும். தினமும் நம் விவிலியத்தை வாசிக்கிறோம், பல மறை உரைகளை கேட்கின்றோம். ஆனால் இயேசுடைய வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதிகாரம் கொடுக்கிறோமா? நமது முடிவுகள், எண்ணங்கள் மற்றும் செயல்பாடுகளை வழிநடத்துவது எது? நம்ம சொந்த சுயநலமா அல்லது கிறிஸ்துவனுடைய வார்த்தையா? இயேசுனுடைய வார்த்தையை முழு அதிகாரத்தில் நாம் ஏற்க வேண்டும். தொழுகை குடம் என்ற ஒரு புனிதமான இடத்துக்குள்ளேயே அசுத்த ஆவி நுழைந்திருக்கிறதை போல இன்று நம்முடைய பக்தி வாழ்விற்குள்ளும் பொறாமை, கோபம், பழி வாங்கும் எண்ணம், இச்சை போன்ற அசுத்த ஆவிகள், தீய எண்ணங்கள் நுழையக்கூடும். அத்தகைய நேரங்களும் சொந்த பலத்தால் போராடாமல் இயேசுடைய பாதத்தில் சரணடைந்து ஆண்டவரே என் இதயத்தில் இருக்கும் இந்த தீய எண்ணங்களை புதிய வார்த்தையால் அமைதிப்படுத்தும் என்று மன்றாட வேண்டும். தீங்கும் பயமும் நம்மை அணுகாமல் இறைவன் காத்துக்கொள்ள என்று நாம் நம்ப வேண்டும். அந்த பேயானது அந்த மனிதன் கீழே தள்ளினாலும் இயேசுனுடைய முன்னிலையில் இருந்ததால் அதற்கு எந்த ஒரு தீங்கும் நேரிடவில்லை என்பதுதான் வாசகத்தினுடைய கூற்று. நம்முடைய வாழ்விலோ துன்பத்திலும் சோதனைகளோ நம்மை கீழே தள்ளுவதை போல தோன்றினாலும் நாம் ஆண்டவரோடு இருக்கின்ற பொழுது ஆண்டவருடைய முன்னிலையில் எந்த ஒரு தீய சக்தியும் நம்மை நிரந்தரமாக அழித்து விட முடியாது. அவரது பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து இந்த நாளை நாம் துணிவோடு தொடங்க வேண்டும். இறைவன் நம்முடைய இருக்கின்ற நம்முடைய ஒவ்வொரு அசுத்த எண்ணங்களையும் நம்மை விட்டு அகற்றிட இறைவன் தயாராக இருக்கின்றார். ஆகவே இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று இந்த நாளை துணியுடன் செல்வோம். ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த புதிய நாளில், இந்த புதிய மாதத்தில், மாதத்துடைய முதல் நாளில் உமது தெய்வீக ஆசீர்வாதத்தை நாடி தேடி வந்திருக்கின்றோம். உமது பிரசன்னத்தில் உமக்கு முன்பாக மண்டியிட்டு சுவைக்கின்றோம். இந்த மாதம் முழுவதும் உமது பாதுகாப்பும் உமது உடனிருப்பும் எங்களுடன் இருந்து நீரே எங்களுடைய அரணாக கேடயமாக இருந்து எங்கள் வாழ்க்கையை வழிநடத்த உம்மை பார்த்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உமது வார்த்தையின் வல்லமைக்காக, அதிகாரத்திற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். வாயை மூடி உன்னை விட்டு வெளியே போன்று என்ற ஒற்றை வார்த்தையால் அந்த பேயை நடுங்க செய்த உமது மாபெரும் ஆற்றல், அதை தியானிக்கின்ற இந்த ஒரு நாளில் எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த புதிய நாளில் உமது அதிகாரமுள்ள இந்த வார்த்தைகள் எங்களுடைய இதயங்களையும் இல்லங்களையும் வழி நடத்தட்டும். எங்களுடைய பயங்கள், கவலைகள் மற்றும் மன குழப்பங்கள் அனைத்தையும் உமது வார்த்தைகள் அமைதிப்படுத்துங்கள். உமது பாதுகாப்பு நிழலில் நாங்கள் என்றும் வாழ்ந்திட தீமைகள் எங்களை அணுகாதபடி எங்களை காத்து கொள்ளும். ஆண்டவரை, அருளை தாரும், கிருபை புரிந்தருளும். எங்களை முழுமையாக இன்று நாங்கள் ஒப்படைக்கின்றோம். இரக்கமுள்ள இயேசுவே, இவ்வுலகின் மாயையான சிற்றினமுங்கள், தவறான பழக்க வழக்கங்கள், போதைப் பொருட்கள், சமூக ஊடக அடிமைத்தனம் மற்றும் உலக போக்குக்கு அடிமையாக்கி தங்களுடைய வாழ்வையே இழந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். தங்களை அறியாமலேயே இந்த உலக ஈர்ப்பில் சிறைக்குள் சிக்கியிருக்கிறார்கள். கப்பர்நாவின் தொழுகை கூடத்தில் இருந்த அந்த மனிதனை நீ விடுவித்ததைப் போல இவர்களையும் இந்த அடிமைத்தன சங்கிலிகளிலிருந்து ஒரு வல்லமையுள்ள வார்த்தையால் விடுவித்தார்கள். இந்த உலக காரியம் தருகின்ற மகிழ்ச்சி தற்காலிகமானது என்றும் உமது அன்பு மட்டுமே நிலையானது என்றும் அவர்கள் உணரும் மன மாற்றத்தை தந்தரலாம். அவர்களுடைய பலவீனங்களில் உமது பலத்தை தந்து அவர்கள் ஒரு புனித புதியமான தூய்மையான வாழ்க்கையை தொடங்கிட உமது தெய்வீக ஆற்றலை அவர்களுக்கு கொடையாக பொழிந்தரலாம். வல்லமையுள்ள ஆண்டவரை, தீயாவிகள் பிடியிலும் பில்லி சூனியம் அசுத்தாவிகளுடைய அச்சுறுத்தல் மற்றும் சாத்தானுடைய தீய தந்திரங்களால் பாதிக்கப்பட்டு மன அமைதியின்றி தவிக்கும் அனைத்து பிள்ளைகளுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். இயேசுவின் பெயருக்கு முன்னால் சாத்தானுடைய எந்த அதிகாரமும் செல்லாது என்பதை நாங்கள் நம்புகிறோம். நற்செய்தி அசுத்தாவிக்கு நீர் கட்டளையிட்டதை போல இன்றும் இவர்களை பேயினால், பலவிதமான பில்லி சூனியத்தினால், அசுத்தாவியினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அச்சுறுத்துகின்ற அனைத்து தீய சக்திகளுக்கும் உமது சிறுவனுடைய மரணத்தின் அதிகாரத்தோடு கட்டளையிடும். அவர்களை விட்டு வெளியே போய் இன்று நீர் உரைத்த அந்த அர்த்தமுள்ள அதிகாரமுள்ள அந்த வார்த்தை இன்று இந்த பிள்ளைகளுக்கும் கொடுத்து உமது கிருகை செய்ய ஆண்டவரை. அவர்களை கீழே தள்ளினாலும் அவர்களுக்கு துன்புற்றினாலும் உமதுக்கு முன்பாக பிரசன்னம் அவர்களை எந்த ஒரு தீங்கு நேரிடாமல் இன்று அவர்களை காப்பாற்றியறலும்.
அவர்களுடைய உடலையும் மனதையும் ஆன்மாவையும் திரு இரத்தத்தால் மூடி மறைத்து அவர்களுக்கு முழுமையான விடுதலையும் தெய்வீக அமைதியும் ஆண்டவரே என்று தந்துள்ளோம். என்று நாங்கள் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு மன்றாட்டுகள், உள்ளத்திருக்கின்ற ஒவ்வொரு வாஞ்சைகள் அனைத்தையும் உங்களிடம் சமர்ப்பித்து ஜெபிக்கின்ற இந்த வேலையையும் இந்த நாளையும் எங்களையும் எங்கள் மன்றாட்டுக்களையும் ஆசீர்வதித்து பல வரங்களினால் எங்களை நிரப்பி ஏறலும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பார்த்து ஜெபிக்கின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.